ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிரான்ஸ் ஜீசஸ் லைக் டிவி யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றது. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் தேவ செய்தியோடு கூடியிருக்கின்றோம். இந்த நாளிலும் தொடர்ச்சியாக எங்களுடைய அருமையான போதகர், ஒரு சுவிசேஷகர், ஆத்மபாரம் கொண்ட ஒரு ஊழியர், இந்திய தேசத்திலிருந்து ஐரோப்பா தேசங்களில் அந்த கனமான ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர், இந்த நாட்களிலும் பிரான்ஸ் தேசத்தில் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய செய்தி ஜனங்களுக்கு போய் சேர வேண்டும், தேவனை இன்னும் தேடா ஜனங்கள் தேட வேண்டும், உணராத ஜனங்கள் உணர்வடைய வேண்டும், கர்த்தருடைய வேதத்தை அவர்கள் பற்றி கொள்ள வேண்டும், கர்த்தருக்குள்ளே தங்களை விட்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சுவிசேஷ பாரத்தோடு இந்த தேவ செய்தியை எங்களோடு கொடுக்க போகின்றார். அருமையான ஊழியர் நெல்லை டேவிட் ராஜ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். நாங்களும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாங்கள் எங்களுடைய அருமையான போதகரை இப்போது வரவேற்போம். தேவன் தாமே அவரை ஆளுகை செய்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உலகம் அனைத்திலும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு, தமிழ் பாசை தெரிந்தவர்களுக்கு என் வாழ்த்துதலையும் அன்பையும் கூறிக்கொள்ளுகிறேன். இந்த இரவு வேளையிலே இங்கே இருந்து தேவனுடைய வார்த்தையை கொடுப்பது என் இருதயமெல்லாம் பொங்குகிறது. கர்த்தர் தாமே எல்லாருக்கும் நன்மை செய்வாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பு பாஸ்டர் திவாகர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை சொல்கிறேன். வேத வசனத்தை வாசிக்கின்ற அருமையான ஐயா ஜெயக்குமார், போரூரை சேர்ந்தவர், இந்தியாவிலே போரூர் என்கிற இடத்திலே வாழ்கின்ற அவர் இன்றைக்கு பிரான்ஸ் தேசத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேத வசனத்தை வாசிக்கும்படியாக தங்களை அர்ப்பணித்து வந்திருக்கிறார்கள். அதோடு கூட அருமையான மகன், பேரன், அவர் பேர் ஆரோன், அவர் கீபோர்டு வாசிக்கிறார், அந்த ரெக்கார்டிங் வேலையெல்லாம் செய்கிறார், ஒரு கேமராமேனாக இருக்கிறார். இப்படி சகல கிருபைகளையும் பெற்ற இந்த தேவனுடைய ஊழியக்காருடைய குடும்பத்தில் வந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சியை தருகிறது. ஆகவே இந்த கடைசி காலங்களிலே தேவ ஜனங்களுக்கு எதை சொல்ல வருகிறார் என்பதை கவனமாக கவனிக்க வேண்டும். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன் என்கிறார். தேவ ஜனங்களே, கடைசி காலத்தில் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை இங்கு பேசப்படுகிறதை காண முடிகிறது. கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே ஆகாய் தீர்க்கதரிசியின் நாட்களிலே ஆண்டவர் உரைக்கின்ற இந்த வார்த்தை கடைசி காலத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை குறித்ததான சம்பவங்களை இங்கே எழுதியிருக்கிறது. ஏன் தேவன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இங்கே யார் தேவனுக்காக நிற்கிறார்கள், நல்லா கவனிக்கணும். யார் தேவனுக்காக பாடுபடுகிறார்கள், யார் திறப்பில் நிற்கிறார்கள், யார் பரிசுத்தமாய் இருக்கிறார்கள், யார் நீதியாய் இருக்கிறார்கள், யார் உலக ஆசை இச்சையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும்படியாக இந்நாட்களிலே ஆண்டவர் கடைசி காலத்தில் இப்படி அசைய பண்ணுவேன் என்று இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசைய பண்ணுகிறார். அப்போ ஒவ்வொரு மனுஷனும்
தன் வாழ்க்கையில் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அறிய முடிகிறது. ஒத்த வேஷம் தரிக்கிறான், வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். கிறிஸ்தவத்தை, விசுவாச வாழ்க்கையை, ஊழியத்தை ஒரு நடிப்பாக எண்ணிக்கொண்டு அநேகர் ஓடுகிறார்கள். நடிகரை விட மிகவும் மோசமாக ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்களை இன்றைக்கு நாம் காண முடிகிறது. யாரை பார்த்தால் நடிக்கிறான், யாரை பார்த்தால் ஏமாற்றுகிறான், யாரை பார்த்தாலும் தீமை செய்கிறான், சுயநலத்தோடு அலைகிறான். எப்படியாவது பிழைப்பு நடத்த வேண்டும், வாழ்க்கையில் எப்படியாவது உலக ஆஸ்தியிலே முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி மனிதனுடைய நோக்கம் அதே நோக்கமாக இருக்கிறது. இரவிலே தூங்கினாலும், பகலில் வேலைகளுக்கு சென்றாலும், நண்பர்களோடு பேசினாலும் அவனுடைய சிந்தை, அவனுடைய மற்ற எல்லா எண்ணங்களும் கேடானதாகவே இருக்கிறது. பைபிளை வைத்துக்கொண்டு தேவனை துதித்துக் கொண்டு இப்படிப்பட்டதான தீமைகளை செய்வோம் என்றால் தேவனுடைய கோபம் பற்றி எரியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த அருமையான வேளையிலே இங்கு அழகா சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன்கிறார். தீவுகள் இருக்கிறது, சமுத்திரத்தை ஏன் அசைய பண்றார்? தீவுகளிலே மனிதர்கள் வாழ்கிறார்கள், வெட்டாந்தரையில மனிதர்கள் வாழ்கிறார்கள். வானத்திலே அப்படின்னு சொல்றார்னா, இன்றைக்கு உலக விஞ்ஞானிகள் வானத்திலே சேட்டலைட் வைத்து உலக அளவில் ஒவ்வொரு தேசத்தார்களும் ராக்கெட் விடவும் அங்கு போய் மனிதர்களை அனுப்பி என்ன செய்கிறார்? சில புதிய காரியங்களை கண்டுபிடிக்கவும் அனுப்பப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியில எங்கு பார்த்தாலும் இன்னும் அநேக காட்டுவாசிகள், அதாவது மனிதர்களோடு கலகாத அநேக ஜனங்கள் வனாந்திரத்திலே மிருகங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் தேவன் எல்லா இடங்களையும் அசைய பண்ணுவேன் என்கிறார். இப்பொழுது கர்த்தருடைய பார்வையில ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பேன், காட்டுவேன், வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய ஊழியத்தில் இந்த உலகத்தில் இந்த கொஞ்ச காலம் இருக்கிறபடியினால் தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்கென்று உண்மையாய் தேவனால் அழைக்கப்பட்ட தாசர்களை கொண்டு அவர் என்ன செய்கிறார்? ஜனங்களை எழுப்ப விரும்புகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை நிரப்ப விரும்புகிறார். ஆகவே பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று எண்ணி அவன் எப்பொழுதும் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? தன்னுடைய வேலையை தேவனுக்கு விரோதமாய் தேவ ஜனங்களை வைத்தே செய்து கொண்டிருக்கிறான். வேதத்தை புரட்டுகிறவர்கள், வேதத்துக்கு விரோதமாய் வாழ்கிறவர்கள், எப்படியாவது தேவனை நம்பி பிழைக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள், எப்படியாவது இந்த உலகத்தில் மனிதனுக்கு மனிதன் ஐசு வைக்கிறவங்க, மனிதனை புகழ்ந்து பேசுகிறவங்க, புகழ்ச்சியை விரும்புகிறவங்க, இப்படி அநேகர் துன்மார்க்கம் செய்கிறவங்க, தேவனுடைய வசனத்தை சொல்லிக்கொண்டே பலவிதங்களில் திரிகிற மனிதர்களை இந்த அசைவிலே தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆகவேதான் இந்த வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் உணர்வு என்பது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் தேவ பயம் என்றால் வார்த்தைகளை மீறி பேச மாட்டார்கள். முதியவர்களை கண்டால் கனம் பண்ணுவார்கள். பாசம் இருக்கும், அன்பு இருக்கும், விசுவாசம் இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் படிச்சிட்டோம், எல்லாம் பட்டம் வாங்கிட்டோம்னு சொல்லி தனக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணுகிறான். படித்தவன் முதியவர்களை கண்டால் கேவலமாக எண்ணுகிறான். அதன் காரணம் என்ன? இவனுக்கு எல்லாம் தெரியும் என்கிற அகந்தை. அகந்தை. படிப்பு வேற, அனுபவம் வேற. அனுபவத்தை மிஞ்ச உலகத்தில் எதுவாலையும் முடியாது. காரணம் என்னவென்றால் அவன் பாடுகளின் வழியாய் கடந்து வருகிறான். அனுபவம் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும் அந்த அளவுக்கு கண்ணீர் வடித்து தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தோடு வருகிற முதியவர்களை படித்தவர்கள் என்று எண்ணுகிறவர்கள், அதிகாரிகள் என்று எண்ணுகிறவர்கள், தங்களுக்கு பட்டம் கிடைத்தும் என்று எண்ணுகிறவர்கள் முதியவர்களை கனவீனப்படுத்துகிறார்கள். மூத்த தேவ ஊழியர்களை கேவலமாக எண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களிலே இறங்குகிறவர்களைத்தான் கர்த்தர் ஒரு அசைய பண்ணுகிறதை இங்கே பார்க்கிறோம். ஆகவேதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இயேசு நீங்களும் இன்னும் உணர்வு இல்லாதவர்களாய் இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தினுடைய கீழே மேலெல்லாம் வேற அர்த்தங்கள் இருந்தாலும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள்
தேவ சித்தம் செய்ய, தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல, தேவ வார்த்தையை கேட்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உணர்வு இருக்கிறதா என்று கேட்கிறார். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, வாயில் இன்னைக்கு ஸ்தோத்திரங்களும் வர்றதில்லை, துதி வர்றதில்லை, ஜெபங்கள் இல்லை, சந்தோஷம் இல்லை. மனிதன் ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு பைத்தியக்காரனை போல சுற்றி கொண்டு திரிகிற அநேகரை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவன் எவ்வளவு சுற்றினாலும் அங்கே இவனுக்கு ஒன்றும் அகப்பட போகிறதில்லை. காரணம் என்றால் அங்கே பேதுரு சொல்றான், நாங்கள் முழுவதும் பாடுபட்டு பிரயாசப்பட்டும் ஒன்று அகப்படவில்லைங்கிறார். இவனுடைய படிப்பை வைத்து, ஞானத்தை வைத்து எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் இவனுக்கு அகப்பட போவதில்லை. தேவனுடைய வார்த்தையின் உணர்வோடு, கிறிஸ்துவ ஜீவியத்தில் உண்மையான உணர்வோடு தேவ சித்தம் செய்கிற மனுஷன், தேவனோடு இருக்கிறவன் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், தேவனுக்கு பிரியமாய் நடக்க முடியும். ஆகவேதான் ஜனங்களுக்கு இன்றைக்கு உணர்வு தேவைப்படுகிறது. தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்கு உணர்வை தாரும் என்கிறார். சில காரியங்களை சிலர் எப்படி பேசுகிறார்கள்? உணர்வற்ற நிலைமையிலே பேசுகிறார்கள். ஏதோ ஒன்றை பேசுகிறார், ஏதோ ஒன்றை கேட்குறாங்க, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு ஆராதனை என்று பொருளாக முடியாது. ஆராதனை என்றால் தேவனுடைய வார்த்தை, பாடல்கள், துதி, ஸ்தோத்திரங்கள், சங்கீதங்கள், சாட்சிகள், ஜெபங்கள், காணிக்கைகள் என்று சொல்லி அத்தனை சேர்ந்ததுதான் ஆராதனை. பாடல் மாத்திரம் ஆராதனை நினைத்தால் அது எப்படி? சினிமாக்காரன் கூட நம்மளை விட பாடல் நல்லா எழுதி தத்துவ பாடல்கள் என்று அந்த காலத்தில் வெளியிடுறான். இன்னைக்கும் கேட்க நல்லா தான் இருக்கு. அது ஆராதனை ஆக முடியுமா? கர்த்தருக்கென்று ஒரு விசேஷித்த பிரித்தெடுக்கப்பட்ட பாடல்கள், துதி, ஸ்தோத்திரங்கள் இருக்கிறது. மனிதன் உணர வேண்டும். காலத்துக்கு ஏற்றவாறு போகணும்னா கர்த்தருக்கு ஏற்றவாறு போ. காலத்துக்கு ஏற்றவாறு நீ போகணும்னா எப்படி? வேதம் இது எப்போ எழுதினது? எவ்வளவோ காலங்கள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எழுதின அதே வேதம் தான் இன்னைக்கு பேசப்படுகிறது. அதே வேதம் தானே. எப்படி மாறினது? கலாச்சாரம் மாறினா வேதம் மாறுமா? வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தின்படி, வேதத்தின்படி நடக்கிற உங்களுக்கு பேர் உத்தம மார்க்கத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உத்தமம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, பண ஆசையில் ஓடிக்கொண்டு திரிகிறான். எப்படி வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும்? ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே, பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறானே. இதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும் அல்லவா? என்றைக்கு கவனிக்க போகிறோம்? என்றைக்கு நமக்கு உணர்வு வரப்போகிறது? உணர்வடைந்து வசனத்துக்கு நேராக திரும்பி இன்னும் ஒரு தரம் தேவன் அசைக்கும் பொழுது தேசத்தை, பூமியை, வானத்தை, சமுத்திரத்தை, வெட்டாந்தரையை அசைக்கும் பொழுது பரிசுத்தவான்கள் வெளிப்படணும், தேவ நீதி வெளிப்படும். ஆகவே அவர் அசைப்பதற்கு முன்பு நீ மனம் திரும்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் இருள் அடைந்திருக்கிறது. எப்பொழுது மனிதன் பூமியை, உலகத்தை, ஆசை இச்சைகளையே எண்ணிக்கொண்டிருக்கிறான். என்றைக்கு விடுதலை அடைய போகிறானோ தெரியவில்லை. ஆகவே இந்த கடைசி காலங்களில் நடக்கிற இந்த சம்பவங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒரு உணர்வை கொண்டு வரட்டும், மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உலகம் அழிய போகுது. உலகம் பிசாசின் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமான் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கு செழிப்பு செழிப்புன்னு பேசிட்டு அழைகிறாங்க. இயேசுநாதர் இல்லாத செழிப்பா? அவற்றை ஒரு முறை அவர் சுவிசேஷத்தில் சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு கொடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லைங்கிறார். உலகத்தின் அதிபதி வந்தால் நம்மகிட்ட என்ன கேட்பான்? உலகத்துக்குரியது இருக்கான்னு தான் பார்ப்பான். இயேசு கிறிஸ்து அவற்றை ஒன்றும் இல்லைன்னாரு. நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். உலகத்துக்குரிய எதையும் இயேசு வைத்துக் கொள்ளவில்லை. அதை போலதான் அவருடைய சீஷர்களும், இயேசுவோடு இருந்தவர்களும் 12 சீஷர்களும் அப்படியே வாழ்ந்து காட்டினார்கள். அவர்கள் பண ஆசைக்காக, உலக ஆசைக்காக ஓடவில்லை. இன்றைக்கு பவுலை பேசுகிறவர்கள் எடுத்த உடனே பவுல் சொல்லுகிறார் உலகத்தில் படிச்ச அத்தனை பேர் அதே பேசிட்டு அலைகிறான். ஏன் மற்ற சீஷர்கள் என்னாச்சு? எல்லாம் இயேசுவோடு இருந்தவர்கள் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி ஊழியம் செய்தார்கள், எப்படி மரித்தார்கள்? ஒருவர் கூட சுகபோகமாய் வாழவில்லை. சிறைச்சாலை, வனாந்திரம், பசி, கொடுமை, பட்டினி, வஸ்திரம் இல்லாமை, தனிமை
எவ்வளவு வேதனை அனுபவித்தார்கள். ஆனாலும் பரலோகத்தின் சந்தோஷத்தை எண்ணிக்கொண்டே, மகிமையின் ஜீவ கிரீடத்தை எண்ணிக்கொண்டே ஆண்டவருடைய சீசர்கள் இந்த உலகத்தில் வைராக்கியமாய் வாழ்ந்து தங்கள் ஓட்டத்தை முடித்து சொன்னார்கள். பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நித்திய ஜீவகிரீடத்தை பெற்றுக் கொண்டேன். இது முதற்கொண்டு எனக்காக ஜீவகிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதியாகிய கர்த்தர் வரும் நாளில் அதை எனக்கு தந்தருள்வார் என்று நிச்சயத்தோடு கூட தன் ஓட்டத்தை முடித்து ஆண்டவரிடத்திலே போயிருக்கிறார்கள். இரத்த சாட்சியாக மரித்து இயேசு போலவே மரித்து இருக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தால் பவுல் சொன்னார், செழிப்பு செழிப்பு, அலங்காரம், ஆடம்பரம், கர்த்தர் நினைக்காத தன்மை, உலகத்தில் ரொம்ப ஜாலியாக சுத்தணும், இப்படிப்பட்ட எண்ணங்களோடு போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் சீஷர்களுக்கு பாடுகள் தான் மகிமையாக காணப்பட்டது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பாடுகள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கூட நீங்கள் நினைக்கலாம், இவர் பிரான்ஸ் தேசத்தில் நின்று கொண்டு பாடுகளை பற்றி பேசுகிறாருன்னா, பிரான்ஸ் தேசத்தில் பாடுகள் வராதா? ஐரோப்பாவில் பாடுகள் வராதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனில் தேவசித்தம் செய்வான். சில நேரம் நாடு நல்ல நாடா இருக்கும், ஆனால் ஒரு தேவ மனுஷனுக்கு அது பாபிலோன் மாதிரி தான் இருக்கும். கஷ்டம், பாடுகள், போராட்டங்கள் உங்களுக்கு தெரியாது. எவ்வளவு அலைச்சல்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன உளைச்சல்கள், இல்லாமைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மனிதன் மாற்றப்பட வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு விசேஷமான வாழ்க்கை. உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவனோடு உள்ள ஒரு வாழ்க்கை. இது மகிமையின் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கும், உணர்வை கொடுத்து கொண்டே இருக்கும். கிறிஸ்துவுக்குள் மகிமையான தரிசனங்களை உடையவனாய் தேவ மனுஷன் ஓடிக்கொண்டே இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தேவன் தம்முடைய தாசர்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய வசனம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் கேட்போம். இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன். இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன். அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொலையாவார்கள். அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொலையாவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவீர்கள். ஆமா, அப்ப கர்த்தருடைய வசனத்தை பேசுகிறவர்கள் நல்லா கவனிக்கணும். யார் பேசுவார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் பேசுவார்? எச்சரிக்கிறவரை, தீர்க்கதரிசி, தேவ மனுஷனை, கர்த்தர் சொல்லுகிறதை, கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களை இன்றைக்கு ஜனங்கள் விரும்பவில்லை. காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட வசனங்களை பேசும்போது செவி கொடுத்து கேட்பதே இல்லை. காரணம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் இதை கேட்க விருப்பமில்லை. சுகபோக வாழ்க்கையை நாடுகிறார்கள். வேதம் சொல்லுது, சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் என்ன? வசனத்தை படிச்சாத்தானே அந்த அறிவு ஆற்றல் வரும். வசனமே தெரியாமல் குறிப்பிட்ட சில வசனங்களை வைத்துக்கொண்டு நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கழுவுவதுமில்லை, யாரை விட்டு விலக மாட்டார் என்கிற அறிவு வேணும். அறிவு வேணும். யாரை விட்டு விலக மாட்டார்? தேவ சித்தம் செய்கிறவனை விட்டு விலக மாட்டார். தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறவனை விட்டு விலக மாட்டார். எல்லாரையும் அல்ல. இப்போ சில கார்களில் வசனங்களை கிறிஸ்துவ மாத்திரம் எழுதலை, இந்துக்களும் எழுதிட்டு போடுறாங்க. அவங்களுக்கு என்ன நம்பிக்கை? இந்த வசனம் நல்லா இருக்கு, ஜோசியம் பாத்திர மாதிரி. மாற்றங்கள் தேவை. தேவன் மாற்றத்தை விரும்புகிறார். இந்த அருமையான ராத்திரி வேளையில இங்கே அருமையாய் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன், அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொலையாவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவீர்கள் என்று சொல்லுகிறார். அடிமைகள் என்றார் யார்? அடிமைகள் என்றார் ரட்சிக்கப்படாதவர்கள். அடிமைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் மேலானவர்கள். சரி, அடிமைகளுக்கு கொலையாவார்கள் என்றால் இப்ப ரட்சிக்கப்பட்டவன் என்ன செய்துகிட்டு இருக்கா? உணர்வில்லாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் அங்கங்கு அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்புகிறார்கள். யுத்தங்களின் செய்தி கேள்விப்படப்படுகிறது. காலையில் எழுந்தால் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. இப்படி பல விதங்களிலே மனிதனுக்கு மன உளைச்சல் உண்டாகி ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்று சிலர் நினைக்கிறார்கள். சிலர் ஜெயிச்சோம் நினைக்கிறாங்க. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், வேத வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கர் தான் பிழைக்க முடியும். அவர்கள் தான் தேவ சித்தம் செய்ய முடியும். அவர்களுக்கு என்ன நடந்தாலும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பார்கள். காரணம்,
தேவன் அவர்களை விட்டு விலக மாட்டார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாரை விட்டு? அங்கேதான் பொருள். எல்லாரும் சொல்லி கொண்டு தெரியக்கூடாது. மகளேங்கிறாங்க சில பேர், கலங்காதேங்கிறாங்க. அவன் பாவம் செய்துக்கிட்டு இருக்க, அவனை போய் கலங்காதேங்கிற. தேவனுக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், ஆலயத்துக்கு விரோதமாய் தீமை செய்து கொண்டிருக்கிறவனை போய் கலங்காதே என்கிறேன். அப்ப நீ கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. கலங்கு. வேதத்தின்படி நடக்கவில்லையே, என் சந்ததி பாழாய் போய்விடுமே. கர்த்தர் என் மேல் சந்தோஷமா இல்லை, என் ஜீவியம் சரியில்லை, என் பேச்சு சரியில்லை, என் நடத்தை சரியில்லை, இவைகளெல்லாம் இருக்கிறதே. ஐயோ, தேவன் வந்தால் நான் என்ன செய்வேன், அல்லது மரணம் வந்தால் நான் என்ன செய்வேன் என்கிற ஒரு பயம் தேவனுடைய மனுஷனுக்கு தேவை. தேவ மனுஷிக்கு தேவை. எச்சரிப்பு தேவை. மனம் திரும்பணும். அடிமைகள் வந்து கொலை செய்வார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாதவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை வந்து, தேவ பிள்ளைகள் என்று வேஷம் போட்டு திரிகிறவர்களை, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களை அவர்கள் கொலை செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாற்றங்கள் தேவை. இன்னும் சில வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு முடிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. எப்படியெல்லாம் கடைசி காலங்களிலே மனிதர்கள் இருப்பார்கள் என்பதை இங்கு பார்ப்போம். நாம் எல்லாரும் வாசிங்க. எப்படியெனில் மனிதர்கள் தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தையுள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரமுள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவப்பிரியராம் இராமல் சுகபோக பிரியராயும், தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இது 21 காரியம். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் இருக்கான்னு பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தற்பிரியம் இருக்குதா? பணப்பிரியம் இருக்கிறதா? வீம்புக்காரராய் இருக்கிறாயா? அகந்தை உள்ளவர்களாய், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் இருக்கிறாயா? பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறாயா? சுபாவ அன்பு இல்லாமல் இருக்கிறாயா? இணங்காதவர்களாய் இருக்கிறீர்களா? அவதூறு செய்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? இச்சையடக்கம் இல்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? கொடுமை உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? நல்லோரை பகைக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவப்பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும், தேவபக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகு என்று அழகாக எழுதுகிறார். உலகத்தில் இப்படிப்பட்ட அனுபவம் உள்ள அநேகர் இருக்கிறோம். இதெல்லாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் சிந்தித்து பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னிடத்தில் இப்படிப்பட்டதான காரியம் இருக்கிறதா? ஐயோ, கடைசி காலம் ஆகிறது, மரணம் எப்போ வரும் என்று தெரியாது. இன்று இருக்கிறவர்கள் நாளை இல்லை, அடுத்த நிமிஷம் இல்லை. அப்போ இந்த உயிரோடு இருக்கும் பொழுதுதான் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும். அப்படி என்றால் மரிப்பதற்கு முன்பு நாம் பரிசுத்தம் அடையணும், நீதி செய்யணும். வேதம் அப்படித்தானே சொல்லுது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். கடைசி காலத்தில் வந்து நிற்கிறோம். ஜாக்கிரதை உள்ளவராய் வாழ வேண்டும் அல்லவா? 21 காரியங்கள் இருக்கிறது. இவைகளெல்லாம் உன்னிடத்தில் இருக்கிறதா? இரவில் நீ படுக்கும்போது சிந்தித்து பார். ஐயோ, நான் பாவி என்று தேவனிடத்தில் ஒப்புக்கொடு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதே. பாவம் செய்கிறவன் சாவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைய நாள் ஒரு விசேஷமான நாள். தேவன் உன்னிடத்தில் மாற்றத்தை விரும்புகிறார். இது கிருபையின் காலம் என்று எண்ணிக்கொண்டு உன் மனம் போன போக்கிலே போகாதே. காலம் நிறைவேறிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் நான் பிறக்கும் போது எங்களுடைய ஊரில் எலக்ட்ரிக்கல் கிடையாது. அதற்கப்புறம் இன்றைக்கு
கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்குள்ள உலகம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது. வேதத்தில் சொன்ன எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இயேசு வருகிற எச்சரிப்பின் சத்தம் தான் ஒவ்வொரு காரியங்களையும் மனிதர்கள் கண்டுபிடிக்கிறது. சீக்கிரமாக இயேசு வரப்போகிறார். பாவம் செய்கிறவன் உணர வேண்டும், ஐயோ இயேசு வரப்போகிறாரே, நான் இன்னும் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறேன், நீதி இல்லாமல் இருக்கிறேன், அநியாயம் செய்கிறேன், அசுத்தமாக இருக்கிறேன், கிறிஸ்து வரும்பொழுது நான் கைவிடப்பட்டு விடுவேனோ ஒன்று ஒரு பயம் உனக்குள்ளே எனக்குள்ளே இப்பொழுது வர வேண்டும். இயேசுவின் அன்பு விலையேறப்பட்டது. நம்ம நல்லா இருக்கணும்னு தான் அவர் ஜீவனை கொடுத்தார். பரிசுத்தமுள்ள தேவன் கல்வாரி சிலுவையில தொங்கும் பொழுது உணர்வில்லையா? உனக்கு உணர்வில்லையா? கால்களை ரெண்டும் ஒன்றாக வைத்து ஒரு ஆணியால் அடிக்கும் பொழுது எவ்வளவு துடிதுடிச்சிருப்பார். தலையிலே நம்முடைய மைண்டு இன்னைக்கு தூக்கமில்ல. ஒரு மனுஷனுக்கும் தலையை போட்டு உருட்டிட்டு கிடக்கிறான். அதுக்குத்தானே ஆண்டவர் முள்முடியை தலையில ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு ரத்தம் கண் தலையிலே அடிக்கப்பட்ட அந்த முள் கண்களின் வழியாக பாய்கிறது. எவ்வளவு சாட்டை அடி, சவுக்கை அடி, கைகளிலே கால்களில் ஆணிகள், சிலுவையிலே அடிக்கப்பட்டு தொங்குகிறார். ஐயோ எத்தனை கொடுமை, எத்தனை கொடுமை. உனக்காகத்தானே நீ சுகபோகத்தை கேட்கிறாய். ரிச்சா வாழணும் நினைக்கிற. எவ்வளவு பணம் இருந்தாலும் அது ரிச் இல்ல. யார் ரிச் உள்ளவன்? தேவனோடு இருக்கிறவன் தான் ரிச்சான மனுஷன். ஏனென்றால் அழியாத ஆசீர்வாதம் அவன்கிட்ட இருக்கு. அவன் இப்பொழுது மரித்தாலும் பரலோகம் போவான். அவன் தான் ரிச். உலக ஆஸ்தி அந்தஸ்தை வைத்திருக்கிறவன் ரிச்சானவன் அல்ல. அவன் பரிதவிக்கப்பட்டவன். ஒரு நாள் அவனை குறித்து அவன் பரிதவிக்கப்படுவான். ஐயோ போதித்தார்களே போதகர்கள், சுவிசேஷர்கள் சத்தியத்தை அறிவித்தார்களே, ஐயோ நான் எதற்கும் கீழ்ப்படியவில்லையே, என் நாட்களை வீணாக கழித்து விட்டேனே, ஐயோ மரணம் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறதே, பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன், அநேகரை ஏமாற்றி வாழ்ந்து விட்டேன், கொள்ளையடித்து விட்டேன், நான் நல்லா இருக்கிறேன், சந்ததி நல்லா இருக்கிறேன் நினைத்தேன், இப்பொழுதோ துடியாய் துடிக்கிறேன், யார் என்னை இந்த மரணத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும் என்று சொல்லி புலம்பி தவிக்கிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். இப்ப தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்பணும். கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் மனம் திரும்பணும். உலகத்தில் இவ்வளவு அழிவு நடக்கிறதுக்கு காரணமே தேவனுடைய பிள்ளைகள் தானே. பரிசுத்தம் இல்லாமல், நீதி இல்லாமல், ஏமாற்றுக்காரனாய், துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறதுனாலே பிசாசானவன் கொக்கரித்துக் கொண்டு மனிதர்களுடைய உள்ளத்திலே நுழைந்து யாரை விழுங்கலாம், யாரை அழிக்கலாம், யாரை இல்லாமல் ஆக்கலாம் என்று அவன் சுற்றி திரிகிறானே. கர்த்தருடைய கிருபை அல்லவா உண்மை என்னையும் இது நாள் வரையும் பாதுகாத்திருக்கிறது. மனம் திரும்ப மாட்டாயா? கல்வாரியில் தொங்கும் இயேசுவை பார், கல்மனம் மாற்றி உன்னை ரட்சிப்பார். கல்வாரியில் தொங்கும் இயேசுவை பார், கல்மனம் மாற்றி உன்னை ரட்சிப்பார். அறைந்தனரே உமிழ்ந்தனரே அந்த பகைஞர் அன்பர் முகத்தில், அறைந்தனரே உமிழ்ந்தனரே அந்த பகைஞர் அன்பர் முகத்தில், அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை, அருமை இயேசு அந்த கேடடைந்தார். அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை, அருமை இயேசு அந்த கேடடைந்தான். கல்வாரியில் தொங்கும் இயேசுவை பார், கல்மனம் மாற்றி உன்னை ரட்சிப்பார். அன்பானவர்களே, உன்னிடத்தில் ஒருவன் வந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து கேட்கிறான், நல்ல போதகரை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை ஏன் நல்ல போதகர் என்று சொல்கிறாய் என்று சொல்லிவிட்டு, பிதாவை தவிர யார் நல்லவர்கள் இல்லை என்று சொல்லிட்டு இயேசு சொல்லுகிறார், உன் இடத்தில் இருக்கிற
சொத்து சுகங்களெல்லாம் விற்று தரித்திரர்களுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். அவன் துக்கமுள்ளவனாய் அவரை விட்டு ஓடிவிட்டான். இன்றைக்கும் நன்மை செய்ய ஒருவனும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள், நீ எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ நன்மை செய்கிறவனாக இருக்கணும். உன்னிடத்தில் உள்ளதை விற்று தரித்திரர்களுக்கு கொடுங்கிறார். உன் சகோதரனே இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு சபையில் சாப்பாட்டு கஷ்டப்படுறவனும் இருக்கிறான், பணக்காரனும் இருக்கிறான். இப்போ கூட இருக்கிற சகோதரனை கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்னு இருக்கு. கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு சுகமாய் வாழ விரும்புகிறோமே, சுயமாய் வாழ விரும்புகிறோமே, இதிலிருந்து மனம் திரும்பணும். கிறிஸ்துவின் பாடுகள் உனக்கு தெரிகிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான ராத்திரி வேளையில் தேவனுடைய சத்தம் உன்னை தேடி வருகிறது. உன் மீது அன்பு கூர்ந்து வந்த அந்த தேவனுக்கு பிரியமாய் நடக்க கர்த்தருக்கு நீ ஒப்புக்கொடு. ஒரு அசைவு உண்டு பண்ணியிருக்கிறார். உலகம் அசைந்து கொண்டிருக்கிறது. வானமும் பூமியும் இப்பொழுது அசைந்து கொண்டிருக்கிறது. எட்டாந்தரை சமுத்திரம் அசைந்து கொண்டிருக்கிறது. ஆகாய விரிவிலை சூறாவளி காற்றுகள் அடித்து மனிதர்களை அழித்து கொண்டு அள்ளிக்கொண்டு போகிறது. இந்த அருமையான இரவேளையில் நீ எப்பொழுது மரித்தாலும் இயேசு கிறிஸ்துவோடு போய் சேர, தேவனுடைய ராஜ்யத்தில் போய் இளைப்பார உங்களை ஒப்பு கொடுக்கணும். நம்ம எல்லாரும் நாம் ஒப்பு கொடுக்கப்படணும். கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் நம் உள்ளத்திலே கட்டப்படணும். நித்திய ராஜ்யம், நிலை மாறாத ராஜாங்கம், அது இயேசுவின் அரசாங்கம். அதை அழிக்கவே முடியாது. அது அழிவில்லா சாம்ராஜ்யம். நித்திய ராஜ்யம், நிலை மாறாத ராஜாங்கம், அது இயேசுவின் அரசாங்கம். அதை அழிக்கவே முடியாது. அது அழிவில்லா சாம்ராஜ்யம். இயேசுவின் ராஜ்யம் உனக்குள்ளே எனக்குள்ளே கட்டப்படணும். உனக்குள்ளே எனக்குள்ளே இயேசுவின் சாம்ராஜ்யம் கட்டப்படணும். இயேசு வழி என்கிறாரே, சத்தியம் என்கிறாரே, ஜீவன் என்கிறாரே, அதை அல்லவாய் பேசணும். அதன் வழியெல்லாம் நடக்க வேண்டும். இயேசுவுக்கு இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். கிருபையின் நேரம், தேவ சமூகம் வந்திருக்கிறது. மனம் திரும்புவோம், மனம் திரும்புவோம். இயேசுவே என்னை மன்னியும் என்று கதறி அழுவோம். ஒப்பு கொடுப்பீங்களா? நீ வீட்டில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும், எந்த தேசத்திலே நீங்கள் இருந்தாலும் இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? இயேசுவின் கண்கள் உன்னை நோக்கி பார்க்கிறது. ஐயோ, இவ்வளவு பேசி என் மகள் ஒப்பு கொடுக்க மாட்டாங்களா என்று ஏங்கி கொண்டு நிற்கிறார். உன்னை அவர் கைவிட விரும்பல, அவரோடு சேர்த்து கொள்ளத்தான் விரும்புகிறார். எல்லா உலகத்தின் ஆசைகளை காட்டிலும் தேவ ராஜ்யம் தான் முக்கியம். அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நீதியும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடாதபடி உலகத்தை விரும்புகிற மனுஷன் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? தேவ ராஜ்யத்தை தான் தேடணுமா? கிறிஸ்தவனுக்கு ஒரே ஒரு கொள்கை இருக்கணும். அவன் வாழ்க்கையில் தேவ ராஜ்யத்தை தான் தேடணும். உலகத்தை தேடாதே, ஆசையை தேடாதே. ஒரு பக்தன் இப்படி பாடுதான்: பொன் பொருள் எல்லாம் உன்னை ஒரு நாள் கைவிட்டு விடுமே. பொன் பொருள் எல்லாம் உன்னை ஒரு நாள் கைவிட்டு விடுமே. சாவை வென்ற சத்தியர் இயேசு கைவிடார் நண்பா, என் நண்பா. உலக மாயையிலே உழலும் என் நண்பா, உலகம் ஒரு நாள் உன்னைத்தானே கைவிட்டு விடுமே. என் நண்பா, கைவிட்டு விடுமே. உலக மாயையிலே ஒப்பு கொடுப்போமா? இயேசுவின் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம்.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இவ்வளவு நேரத்தை உடைய வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்க உதவி செய்தீரே. இந்த சத்தத்தை சத்தியத்தை கேட்கிறவர்கள் இருதயம் உடைந்து தேவரீர் உமக்கு ஒப்பு கொடுக்க ஒவ்வொரு இருதயத்தையும் உடைய சமூகத்தில் கொண்டு வருகிறேன். ஆண்டவர், இந்த ஜனங்களை அழிவிலிருந்து தப்புவிக்கப்படணும். பரலோக சந்தோஷம் பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகணும். ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கல்லான இருதயங்களை உடைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையிலே உம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு செல்வதாக. மாற்றங்கள் ஏற்படட்டும், விடுதலை உண்டாகட்டும், ரட்சிப்பு ஊற்றப்படட்டும், ஜனங்கள் இயேசுவின் சாயலை அணிந்து கொள்ளட்டும். தேவரீர் அப்படி செய்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து எல்லோருக்குள்ளேயும் ஒரு தெய்வீக சந்தோஷம், சமாதானம் உள்ளே இறங்கட்டும், நிம்மதி இறங்கட்டும், பரிசுத்த இறங்கட்டும், இரக்கம் இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறபடியால் நன்றி, அப்படி செய்கிறபடியால் நன்றி, அப்படி செய்கிறபடியால் நன்றி. கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை நீர் பார்க்கிறீர். இந்த வார்த்தைகளால் தொடப்பட்டு ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று கண் கலங்கி நிற்கிற பிள்ளைகளை நீர் பார்க்கிறீர். அவர்களுடைய பாவங்களை, அவர்களுடைய நோய்களை, அப்படி எல்லாவற்றையும் குணமாக்கும். தேவரீர் உம்முடைய இரக்கங்களினால் அவர்களை முடிசூட்டும். நன்மை கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். துதி, கனம், மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் தாழ்மையோடு வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. This is Jesus Life God TV, France, Tamil.